this is Sanjana from Bookish Buddha. இன்னைக்கு நம்ம நோட்டீஸ் மேக்கிங் டாபிக் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கிலீஷில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நோட்டீஸ் மேக்கிங். நோட்டீஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஃபங்க்ஷனோ செலிப்ரேஷனோ ஏதாவது ஒன்று வந்துட்டு நடக்க போகுது, அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அதுக்காக ஒரு நோட்டீஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கரெக்டாக இந்த இடம் இந்த ஈவெண்ட்டு இத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் தான் ஒட்டுவாங்கல்ல, அதுதான் நோட்டீஸ். அதை தான் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் கொஞ்சம் ஹிண்ட் மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு தந்திருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷன் பேர், என்ன நாள், என்ன ஈவெண்ட்டு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தந்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்சர் ஷீட் எடுத்ததையும் ஒரு பாக்ஸ் வந்துட்டு போட்டுக்கணும். ஸோ பாக்ஸோட மேலே நோட்டீஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு, இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்துட்டு அவங்க தந்திருந்தாங்க அப்படின்னா, ஸ்கூல் நேம், இன்ஸ்டிடியூஷன் நேம் ஏதாவது ஒன்று தந்திருந்தாங்கன்னா அதை எழுதிக்கணும். இல்லை அப்படின்னா XYZ இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக என்ன ஈவெண்ட் நடக்குதோ அதுக்கு ரிலேட்டட் ஒரு ஹெட்டிங். இங்கே வந்துட்டு நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் நோட்டீஸில் வந்துட்டு வேர்ல்டு எல்டர்ஸ் டே செலிப்ரேஷன், அதுக்காக நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டீஸ். ஸோ நான் ஹெட்டிங் வந்துட்டு வேர்ல்டு எல்டர்ஸ் டே அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது அப்படின்னா 20th December. இது உங்கள் கொஷின் பேப்பர்லேயே தந்திருப்பாங்க. அந்த ஈவெண்ட் நடக்கிற டேட் வந்துட்டு தந்திருப்பாங்க. ஈவெண்ட் நடக்கிற டேட் அன்னைக்கு நம்ம போய் நோட்டீஸ் ஒட்ட மாட்டோம். ஸோ இந்த டேட் மேலே எழுதுகிற இந்த டேட் வந்து இதுக்கு முன்னாடியே இருக்கணும். ஓகே, நம்ம ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி டேட் வந்துட்டு இருக்கணும். ஸோ அது மேபி 1 month இருக்கலாம், இல்லை 4 days 5 days அந்த மாதிரி முன்னாடி எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வந்துட்டு 1 month முன்னாடியே வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு 4 to 5 days முன்னாடி டேட் வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகே, எக்ஸாமில். அடுத்தது அந்த ஈவெண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ். அந்த ஈவெண்ட்டு என்னைக்கு நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, எந்த வென்யூவில் நடக்குது, எந்த இடத்துல நடக்குது. ஸோ அந்த ஈவெண்ட் பற்றிய டீட்டெயில்ஸை நமக்கு தெரிஞ்ச நார்மல் இங்கிலீஷில் ஒரு 4 to 5 lines எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டு கடைசியாக இதை நோட்டீஸை யார் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஷின் பேப்பரில் நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேம் எழுதிக்கணும். இல்லை ஹெட் பாய், ஹெட் கேர்ள், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று டீட்டெயில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கடைசியாக எடுத்து இந்த சைடு எழுதிக்கணும். கொடுக்கல அப்படின்னா எங்கேயும் வந்துட்டு XYZ அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். எங்கேயுமே வந்துட்டு நம்ம நேமை யூஸ் பண்ணிடக்கூடாது. நோட்டீஸ் மேக்கிங்கில் நார்மலாக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டேட்டு தான். டேட் வந்துட்டு என்ன டேட் அன்னைக்கு நடக்குதோ ஈவெண்ட்டு, அதே டேட்டை எங்கேயும் தூக்கி எழுதிடுவோம். அது வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நோட்டீஸ் மேக்கிங்கோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். மேலே நோட்டீஸ்னு ஹெட்டிங் கொடுக்கணும். ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் நேம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு காமன் ஹெட்டிங், அது என்ன ஈவெண்ட்டோ அதை பொறுத்து ஒரு ஹெட்டிங் இருக்கணும். தென் நோட்டீஸை நம்ம என்னைக்கு போடுறோமோ அந்த டேட்டு, தென் நடுவில் வந்துட்டு அந்த ஈவெண்ட் பற்றிய டீட்டெயில்ஸ், அதில் அந்த ஈவெண்ட் என்னைக்கு நடக்குதோ அந்த டேட்டு, டைமு, இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும். தென் அட் லாஸ்ட் அந்த நோட்டீஸை யார் வந்துட்டு போடுறாங்களோ அவங்க நேம்ஸ் வந்துட்டு இருக்கணும். ஓகே, எங்கேயுமே நம்ம நேம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிடவே கூடாது. ஸோ தட்ஸ் ஆல். நோட்டீஸ் மேக்கிங்கில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.